ஏய், நான் நிதானமா இருக்கும் போதே பதில் சொல்றீங்க. அந்த ஸ்வீட்ல என்னடா கலந்தீங்க? என்னடா கலந்தீங்க? எதுக்குடா கலந்தீங்க? என்ன நோக்கத்தோட கலந்தீங்கன்னு சொல்லுங்கடா. சொல்லுங்கடா சார். அவங்கள பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தப்பு பண்றவங்க இல்ல சார். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க. உண்மை என்னன்னு தெரியாம அவங்க மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு. ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? நீ இவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல இவங்க என் அப்பாவுக்கு மருந்து வச்சதுல உனக்கும் பங்கு இருக்கா? ஐயோ, என்னன்னு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நடந்துச்சு, தப்பு யாரு பண்ணாங்கங்கறத முதல்ல கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நியாயம் கேட்க வந்தா நீங்க ஏன் மேலேயே குறை சொல்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தெரியல உங்களுக்கே? மச்சான், இவங்களுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இவளையும் கட்டி போட்டு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்டா. ஏய், என் ஆதரவு மேல கை வச்சீங்க, என்ன பண்ணுவனே தெரியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், முதல்ல அவனை பிடிச்சி கட்டி போடுங்கடா. நான் சொன்னல, ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல எனக்கு சந்தேகம் வருது. உன்னை பிடி போட வைக்கணும். என்னடா இது? என்ன பண்றீங்க? எங்க? ஏய், உண்மையை சொல்லனா உங்களை விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? என் அப்பாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அங்க செக் பண்ணி பார்த்தா நீங்க என்னத்தை கலந்தீங்கன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் இருக்குடா உங்க எல்லாத்துக்கும். அப்பா இங்க பாருங்கப்பா. அழாதீங்க. ஏன் சார், என்னாச்சு சார் இவருக்கு? என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். நல்லதா இருந்தார், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இப்போ வாமிட் வேற எடுத்தாரு. என்னன்னு பாருங்க டாக்டர். இவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்காரா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் அப்படிலாம் ஆனதே இல்ல. மண்டபத்துல இருக்கும் போது நல்லாதான் இருந்தாரு. ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுந்துட்டாரு டாக்டர். டாக்டர், எங்க அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்ல? மா இருங்கம்மா, பதட்டப்படாம இருங்க. முதல்ல அவருக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னால எதுனாலும் சொல்ல முடியும். டாக்டர், இன்னைக்கு அவர் பொண்ணு கல்யாணம். இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தாரு. இப்ப போய் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பதட்டப்படாம இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருக்கீங்களா? கண்மணி, அழாதீங்க. சக்தி விளையாக்கு எதுவும் ஆகாது, அதான் டாக்டர் சொல்றாருல்ல. கண்மணி, என்னம்மா இது? அதான் டாக்டர் சொல்றாருல்ல, அழாதம்மா. வெளியே போலாம். போங்க. கண்மணி, அழாதீங்க கண்மணி. புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க தான் எதுவும் கலக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாரையும் விட சொல்லுங்க. இங்க கையிடுங்க. ஏய், நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் சரி, உங்களை இங்க இருந்து ஒரு அடி கூட நகர விட மாட்டேன். கம்பீரமான மனுஷனை சரிச்சிட்டீங்கல்ல, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இது பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க, என் குடும்பத்தை மேல மட்டும் கை வைக்காதீங்க. ஏச்சி வாய முடி. நாங்க என்ன நகை வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? நகை வச்சு பணம் கொடுன்ற மாதிரி எங்களை வச்சுக்கிட்டு அவங்கள விடுன்றீங்க. நீங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்தானே மாமா இந்த நிலைமைக்கு ஆக்குனீங்க. நீங்க எல்லாரும் என்ன நிலைமைக்கு ஆளாக போறீங்க பாருங்க. தம்பி, ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? தயவு செஞ்சு விட சொல்லுங்க. எங்க பிள்ளைங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இங்க பாருங்கம்மா, வயசானவங்க பொம்பளைங்கன்னு பார்த்துதான் உங்களை எல்லாம் எதுவும் பண்ணாம இருக்கேன். ஏதாவது பேசி என் கோபத்தை அதிகப்படுத்தாதீங்க. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்ல. என் அப்பாவை கொண்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த தானே ஸ்வீட்ல மருந்த கலந்துருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட்டுருவேனா? கண்மணி, அழாதீங்க. உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. இங்க பாருமா, ஆண்டவன் நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். ஆனா அதை சமாளிக்கிற பலத்தையும் கண்டிப்பா கொடுப்பாமா. தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா நிறைய பேருக்கு நிறைய தர்மம் பண்ணிருக்காரு. அவங்களோட வேண்டுதல்லாம் ஐயாவை நல்லபடியா கொண்டுருமா.
அவர் கண்டிப்பா பொழைச்சு வந்துருவாருமா, தைரியமா இரு. டேய், என் மாமா நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கிங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுவும் உங்களால தான் மட்டும் தெரிஞ்சது. போனம் தாண்டி. அழாதீங்க. டேய், மாமாக்கு எப்படிடா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. டாக்டர் முடிஞ்சது இன்னொன்னு போடு. ஐயாக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நல்லபடியா பொழைச்சு வந்துருவார்ல? அவர் உடம்புல மருந்து கலந்துருக்கு. அவர் சாப்பிட்ட ஸ்வீட்ல மருந்து கலந்துருக்கு. மருந்தா?